நம்ம எந்த மட்டம் மேல் மட்டம் அதிகமாக இருக்குதோ அந்த பாயிண்ட் அவங்களை வச்சு கொடுத்துருவோம். அதே பாயிண்ட் இருக்குங்க, நீங்கள் டெஸ்ட் போர் ஓட்டி பண்ணுங்கன்னா அவங்க டெஸ்ட் போர் ஓட்டும் போது கண்டிப்பாக தண்ணி வரும். அந்த தண்ணி வச்சு இத்தனை அடியில் மட்டம் கிடைக்குது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போயிடும். இத்தனை அடி வெட்டினா போதுங்கிறது அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி வெட்டுவாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல தான் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா? இந்த இடத்துக்கு ஆமாங்க, இப்போ இதுதான் பெஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் 95% நம்பிக்கையோடு இருக்கலாம். 95% நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்ம என்ன தான் வந்துட்டு பழங்கால முறையில் வந்துட்டு நீரோட்டம் பார்த்தாலும் இங்கே ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஃபிக் முறையில் மிஷின் மூலமாக நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே, உங்கள் நேமு, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நீரோட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி மக்களுக்கு சொல்லிடுங்க. என் பேர் வசந்தராஜா, நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வரேன். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக அந்த 3D லொக்கேட்டர் அப்படிங்கிற சயின்டிஃபிக் டிவைஸ் மூலமாக பார்த்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1500 பாயிண்ட்டுக்கு மேலே 7 வருஷமாக வச்சுருக்குறோம். அதோட சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 95% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி எல்லா பக்கத்துமே பார்த்து கொடுத்துருக்குறோம். இப்போ இதற்குரிய கஸ்டமர் உங்களுக்கு எப்படின்னா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா விவசாய கண்காட்சியிலையுமே ஸ்டால் அட்டன் பண்ணுவோம். ஆமாம், எக்ஸ்போவில் வந்து அட்டன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னண்ணே எல்லா ஸ்டாலுமே அட்டன் பண்ணுறானே, நீங்கள் ரிப்பீட்டட் கஸ்டமர் இப்போ ஃபெயிலியர் ஆனவங்க வந்தால் அவங்கள வந்து சத்தம் பண்ண மாட்டாங்கண்ணே அப்படி சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து சக்ஸஸ் ரேட் அதிகம், 1-2 ஃபெயிலியர்ஸ் ஆகும், அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல. நம்மளோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால எந்த கஸ்டமர் வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் நமக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்தாலும் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஆக்சுவலாக முன்னாடிலாம் இந்த பழங்கால முறையில் ட்ரெடிஷ்னல் முறையில் பார்த்துட்டு இருந்தாங்க நீரோட்டம். ஆமாம், இந்த மிஷின் வச்சு பார்க்குறீங்க, அதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? பழங்காலத்தை கண்டிப்பாக வச்சு பார்த்தாங்க, ஏன்னா அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ நெருக்கி இப்போ நம்ம ஒரு 10 வருஷமாக தான் இந்த மிஷினை வச்சு பார்த்துட்ருக்குறோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி இன்னொரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மெத்தட் இருக்குது. அது இப்போ லேட்டஸ்ட், ரொம்ப லேட்டஸ்ட்னால் ஒரு 10 வருஷமாக பார்த்துருக்குறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் சக்ஸஸ் பண்ணாங்கன்னா, அப்போ வந்து மானம் மும்மாரி பொழிஞ்சிச்சு. தண்ணி நீர் மட்டம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். முன்னாடிலாம் போர்லேயே சரியாக பண்ண மாட்டாங்க, கேணி தான். அதுக்கப்புறம் தான் போரில் ஒவ்வொருத்தவங்களாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ போது நம்ம மேலே நீர் மட்டம் இருக்கிறனால ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எங்கிட்ட ஓரளவு சின்ன சின்ன மட்டம் பிடிச்ச போட்டால் கூட வந்துடும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிடுச்சு, மும்மாரி மழை பொழிய மாட்டேங்குது. அதனால் நம்ம சயின்டிஃபிக் மெத்தடில் வச்சா தான் நம்ம கீழே இப்போ 800 அடி, 900 அடி, 1000 அடி, 1500 வரைக்கும் கூட போர் போயிடுச்சு. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தா தான் நமக்கு 90% சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அந்த மாதிரி வறட்சி ஏரியாவெல்லாம் ஒரு 20%, 30% அவங்களால கொடுக்க முடியுது. அதனால தான் இப்போ நம்ம அது நியூ டெக்னாலஜி எல்லாமே மாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட்? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்குற பாயிண்ட்ஸும் இதுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாகும்? அதில் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை 30, அதே தான் நம்பிக்கை அதில் 30% வைக்கலாம். இதில் நீங்கள் 95% நம்பிக்கையோடு இருக்கலாம். 95% நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம், பயப்படாமல் இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தேங்காய் வச்சு பார்த்தாங்க, நீங்கள் இதை வச்சு பார்த்தே 95% இதுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சார்? இப்போ நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ சாரோட லேண்ட் இது வந்து ஒரு 3 ஏக்கருக்குன்னு வச்சுங்களேன். அப்படியே வந்துட்டு வருவாங்க, ஒரு லைன் பிடிச்சோன்னே அந்த லைனில் மேக்ஸிமம் வச்சுருவாங்க. இது வந்து நம்ம அப்படி கிடையாது. இந்த சிஸ்டத்தில் நம்ம கார்டு ஃபுல்லாக சுற்றி வருவோம். எங்கெங்கே லைன் இருக்கோ எல்லா லைனையும் நம்ம பிடிச்ச கஸ்டமர் காமிப்போம். அந்த லைன்லாம் எங்கெங்கே வந்து எந்தெந்த பாயிண்ட்டில் ஜாயிண்ட் ஆகுது. இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்தோம்னா அதில் மினிமம் 4 லைன்ஸ் ஜாயிண்ட் ஆனால் மட்டும் தான் அந்த பாயிண்ட் ஓட்ட சொல்லுவோம். ஏன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபெயில் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம்னா அவங்க சிங்கிள் பாயிண்ட் மட்டும் வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து 3 லைன், 4 மினிமம் 4 லைன் சேர்ந்தால் மட்டும் தான் நம்ம பாயிண்ட் வச்சு கொடுப்போம். அது வந்து இந்த மெத்தடில் தான் சாத்தியம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அப்படியே பாயிண்ட் அதிகமாக பிடிக்க முடியாது. ஆமாம், ஆக்சுவலாக உங்களுக்கு சக்ஸஸ் கஸ்டமர் மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க சார்? கஸ்டமர் எத்தனை வச்சுருப்பீங்க? நம்மளோட கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கஸ்டமர் இருப்பாங்க. பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். ரிப்பீட்டட் கஸ்டமர் எவ்வளோ பேர் நமக்கு ரெகுலராக அடுத்த கஸ்டமர் அவங்களே கொடுப்பாங்க, இன்ட்ரோ கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட முக்கியமான கஸ்டமர் பார்த்தீங்கன்னா SRM மெடிக்கல் காலேஜ், செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ஆமாம், அவங்களாம் பார்த்துருவோம். இப்போ இன்னும் நீங்கள் கோயம்புத்தூரில் எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய விவசாய சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து பாதிக்கும். நிறைய விவசாய சங்க தலைவர்கள் நம்ம, ஏன்னா அவங்க தோட்டத்துக்கு பார்த்துட்டு அவங்க மூலயமா பெனிஃபிட் அடையணும்னு சொல்லிட்டு அவங்களாம் கூப்பிடுவாங்க. கோயம்புத்தூர் ஏரியாவில் கூப்பிடுவாங்க. எல்லா பக்கத்தும் விவசாய சங்க தலைவர் நம்மளை கூப்பிடு, அவங்களுக்கு பாயிண்ட் வச்சா எனக்கு பெரிய கிஃப்ட். ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விவசாய சங்க தலைவர்கள்லாம் வச்சு கொடுத்துருக்குறோம். நிறைய கம்பெனிஸ்க்கு வச்சு கொடுத்துருக்குறோம். நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, உடுமலை, திருநெல்வேலி, விருதுநகர், அப்படி ஆர்போர்ட்னு சொல்லி நிறைய பேர்த்து வச்சு கொடுத்துட்ருக்குறோம்.
நீங்கள் இப்போ வீட்டு மனை அப்புறம் வந்துட்டு தோட்டம் அந்த மாதிரி கேணி பார்க்குறதுக்குலாம் நீரோட்டம் பார்த்து எல்லாத்தையும் இப்போ வீட்டு மண்ணா வீட்டுக்கும் போர் போடுவாங்க, அவங்களும் பார்த்து கொடுப்போம். கேணி வெட்டுறாங்கன்னா கேணிக்கு நம்ம பாயிண்ட்டு செக் பண்ணி கொடுப்போம். நம்ம எந்த மட்டம் மேல் மட்டம் அதிகமாக இருக்குதோ அந்த பாயிண்ட் அவங்கள வச்சு கொடுத்துருவோம். அவங்க டெஸ்ட்டு போட்டு ஓட்டி கேணி வெட்டும்போது அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் கம்மியாகும். இப்போ நார்மலாக ஒரு இங்கே தண்ணி இருக்குது கேணி வெட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் செலவாகும். அதே பாயிண்ட் இருக்குங்க, நீங்கள் டெஸ்ட் போர் ஓட்டி பண்ணுங்கன்னா அவங்க டெஸ்ட் போர் ஓட்டும் போது கண்டிப்பாக தண்ணி வரும். அந்த தண்ணி வச்சு இத்தனை அடியில் மட்டம் கிடைக்குது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போயிடும். இத்தனை அடி வெட்டினா போதுங்கிறது அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி வெட்டுவாங்க. அதனால் அது ஃபெயிலியர்ஸ் ரொம்ப தடுக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல தான் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா இந்த இடத்துக்கு? ஆமாங்க, இப்போ நம்ம இந்த லேண்டை ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கோம். சுற்றி வந்து இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அதாவது மொத்தம் 4 ஜங்ஷன் வந்து இதில் 4 பாயிண்ட் வந்து இதில் ஜங்ஷன் ஆகுது. நம்ம இப்போ ஆமாம் 4 டைரெக்ஷன்லேருந்து. இப்போ இதில் வந்து ஒரு பாயிண்ட்டோ ஒரு லைனோ 2 லைனோ வந்து நம்ம பாயிண்ட் கொடுக்க மாட்டோம். வீட்டுக்குன்னா கொடுப்போம், தோட்டத்துக்கு வந்து 4 லைன் ஜங்ஷன் தான் கொடுப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பிளான் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் வாட்டர் லெவல் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் இந்த காட்டுக்கு வந்து இப்போ இதிலே வந்து இன்னும் 2 பாயிண்ட்லாம் வச்சுருக்கிறோம். அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதுதான் பெஸ்ட்டு பாயிண்ட்டு. ஆமாம், இப்போ ஒரு தோட்டம் போகிறோன்னா அந்த தோட்டம் ஃபுல்லாக பார்த்து எவ்வளோ பாயிண்ட்ஸுக்கும் எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுவோம். நோட் பண்ணி அதில் பெஸ்ட்டு நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்து 3 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில். இதுதான் பெஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக இது எத்தனை அடியில் சார் தண்ணி? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 300 அடி ஸ்டார்ட் ஆகும். 1000 பாயிண்ட்ஸ் 1000 அடி இப்போ 1000 அடி கொடுத்துருக்குறோம். மொத்தம் 4 லைன் ஜங்ஷன் 1000 அடி கொடுத்துருக்கோம். 1000 அடி ஓட்டோம்னா நமக்கு 2 இன்ச் வாட்டர் ஃபுல்லாக கிடைச்சிருக்கும். எல்லாமே பார்த்துட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க, எங்கே பாயிண்ட்ஸ் வருது எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு கஸ்டமர்ஸ் இப்போ வந்திருக்கோம் இல்லையா, இங்கே ஆக்சுவலாக தேனியில் குச்சனூர் வந்திருக்கோம் இல்லையா, அவங்க கஸ்டமர்கிட்டே நம்ம கேள்வி கேட்டுக்கலாமா? தாராளமாக கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். எத்தனையோ ட்ரெடிஷ்னல் முறையில் நீரோட்டம் பார்க்குறதா இருக்கட்டும், நீங்கள் ஏன் இந்த வசந்த் வாட்டர் டே நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? அதாவது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஒரு அசம்சம் தான், ஓரளவுக்கு தோராயமாக தான் சொல்லுவாங்க. ஒரு 50% 60% தான். எலக்ட்ரானிக்ஸ் மெத்தடில் இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பண்ணும்போது அது கிட்டத்தட்ட 90-95 மேலே தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ இருக்குது. அப்படிங்கிறபோது நம்ம இதை செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதில் யார் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தேடினேன். அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வசந்த் வாட்டர் டிவைனிங் தான் வந்து எனக்கு வந்து சரியாக பட்டது. உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க சக்ஸஸ் ரேஷியோ அவங்க இது வரைக்கும் பண்ண ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்தது. ஓகே சார், ரைட், ஓகே சார் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். அவங்க நம்ம லேண்டில் வந்து ஒரு 3 பாயிண்ட் வந்து உடனே இமிடியேட்டாக செக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பார்த்துருக்குது. ஓகே சார், அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம்? ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு. அவங்க சொன்ன டைமுக்கு வந்தாங்க, சொன்ன நாள் சொன்ன டைமுக்கு வந்தாங்க. அது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்க? அது ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசும்போதே வந்து அவங்களுடைய அந்த டைமிங் பஞ்சுவல் தான் அவங்க சொன்னாங்க. அதான் எங்களுக்கு வேணும், நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்தாங்க, பண்ணி கொடுத்தோம். ஓகே சார், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் மக்களுக்கு சொல்லிடுங்க சார். இப்போ நம்மளது வந்து திருச்சிலேருந்து வருங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9894268282 இந்த நம்பருக்கு ப்ளஸ்ஸு 8248721166 இந்த 2 நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம வந்து நிறைவாக நல்லபடியாக பாயிண்ட் வச்சு கொடுத்துருவோங்க. ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அன்னைக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டாச்சு. நீங்களும் நீரோட்டம் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் நீரோட்டம் பார்த்துக்காங்க. தேங்க்யூ.